அருமையானவர்களே, இந்த நாளிலும் அன்புடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 30 18 வரைக்கும் நான் படிக்கிறேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதமே மந்த் ஆஃப் ரெஸ்டரேஷன் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அப்ப நம்ம இழந்த எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிற மாதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். தாவீது தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் இழந்து விட்டான். அவன் கூட இருக்கிற எல்லாருடைய பிள்ளை குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. வந்து பார்க்குறானுங்க, ஒன்றும் இல்லை, சுக்லாக் சுட்டரிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீதோடு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவன் கேட்கிறான், நான் போலாமான்னு. அப்ப சொல்றாரு 8ஆம் வசனத்துல, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகி இதை திருப்பி பண்ணலாமான்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தீங்கன்னா இதை கன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. அதை பின்தொடர், நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். என்ன நடந்தது? தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். சிக்கி இருந்தவர்கள் எல்லாம் விடுவித்தானாம். அதுக்கப்புறம் ஒன்று இல்லாம எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கொண்டானாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர் விட்டு சென்ற அந்த ஆடு மாடு, அந்த கொள்ளையை அவன் எடுத்துக்கொண்டானாம். அது தாவீதின் கொள்ளை என்றார்களாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். குடும்ப உறவுகள் சீர்பட போகிறது. கர்த்தர் செய்வார். அதே நேரத்தில் நான் சொல்றேன், நீங்க இழந்ததை காட்டிலும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் செய்வார். நீ அதை பின்தொடர், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.